அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா நேத்து ரொம்ப பரபரப்பா இருந்த ஒரு விஷயம் தான் இந்த H1B விசா அப்படிங்கிறது. ஸோ H1B விசா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாம் ஃபாரின் ஒர்க்கர்ஸ அமெரிக்கால ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விசா தான் இந்த H1B விசா. சரிங்களா? அமெரிக்கன் கம்பெனிஸ் ஃபாரின் ஒர்க்கர்ஸ அமெரிக்கால ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விசா டைப் தான் இந்த H1B விசா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ இந்த H1B விசாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு எம்ப்ளாயியா ஒரு வேலையாட்களை ஒரு ஒர்க்கரா நீங்க போறதுக்கு முன்னாடி H1B விசா தான் எடுக்க சொல்லுவாங்க உங்க கம்பெனில இருந்து. சரியா? இந்த H1B விசா அப்படிங்கிறது இயர்லி ரெனியூவல் பண்ணணும். சரிங்களா? அது அந்த கம்பெனியே வந்து பேர் பண்ணிக்கும். ஒரு சில நேரங்கள்ல ஷேர்டா அது பேர் பண்ணிக்குவாங்க. சரியா? சோ அப்படி இருக்கப்ப H1B விசாக்கான இயர்லி ரெனியூவல் அப்படிங்கிறது அரவுண்ட் $2000 இருந்து $5000 இருந்துச்சு. சரிங்களா? நேத்து வரைக்கும். இயர்லி ரெனியூவல் அப்படிங்கிறது $2000 இருந்து $5000 இருந்துச்சு. நீங்க அதாவது H1B விசா உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த H1B விசா கிடைக்கிறதுக்கே நீங்க ஒரு 2000 இருந்து $5000 பே பண்ணணும். அதுக்கப்புறமா இயர்லி அதை ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அதாவது 2000 இருந்து $5000 இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நேத்து அமெரிக்கன் கவர்மெண்ட் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 2000 to $5000 இயர்லி ரெனியூவல் அப்படிங்கறத எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா $1,00,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 இருந்து 6 லட்சமா இருந்தது இந்திய மதிப்புப்படி பாக்குறப்ப இப்ப 90 லட்சமா மாறிடுச்சு. அதாவது நீங்க இப்ப H1B விசாக்கு கீழே அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா 90 லட்சம் ரூபாய் கட்டணும். அதுக்கப்புறமா அமெரிக்காலே தொடர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா இயர்லி ரெனியூவல் பண்ணணும். வருஷம் வருஷம் ரினியூ பண்ணணும். அதுவும் 90 லட்சம் ரூபாய். சோ இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைய யாரு பண்ணியிருக்காங்க? அமெரிக்கா வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? சோ இது வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கதான் செய்யுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏன் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த H1B விசாஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் இந்த கூகுள் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? மாங்கு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டா, அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், கூகுள் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியா இந்தியன்ஸை வந்து ஹையர் பண்றாங்க. சரியா? இந்தியன்ஸ் அண்ட் அதர் ஃபாரின் நேஷனல்ஸ் லைக் சைனீஸ், பிலிப்பைன்ஸ், சவுத் கொரியன்ஸ் இந்த மாதிரியான ஆட்களை வந்து அவங்க நிறைய வேலைக்கு எடுக்கிறாங்க. பிகாஸ் அமெரிக்கன் லேபருக்கு வந்து அதிகமா நம்ம சம்பளம் கொடுக்கணும் அந்த மாதிரியான கம்பல்ஷன்லாம் இருக்கு. அதே மாதிரி அவங்க ஹைலி ஸ்கில்டாவும் இல்லை அப்படிங்கிறது அந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதனால என்ன பண்றாங்க லோ வேஜஸ் கொடுக்கக்கூடிய இந்தியன் அண்ட் அதர் கண்ட்ரி லேபர்ஸை வந்து ஹையர் பண்றாங்க. லோ வேஜ் பட் ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸா வந்து இந்தியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரியா? கம்மியான சம்பளம் கொடுத்தா போதும். ஆனா ஸ்கில் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் செட் வந்து ஹை லெவல் ஸ்கில் செட்டா இருக்கு. சோ இந்த மாதிரியான ஆட்களை வந்து அவங்க வேலைக்கு எடுத்து அவங்களோட நிறுவனங்களை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம போது அமெரிக்கர்களுடைய வேலை வாய்ப்புகளை வெளிநாட்டுல இருந்து வரவங்க பறிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்துச்சு. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க இந்த H1B விசாவோட ரெனியூவல் பிரைஸ் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. விசாவை கேன்சல் பண்ணாம ரெனியூவல் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட $2000 கொடுத்துட்டு இருந்த இடத்துல $1,00,000 கொடுக்கணும் அப்படின்னு வரப்ப நிறைய பேர் அதை ரெனியூ பண்ண மாட்டாங்க. நிறைய பேரை இந்தியால அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் நிறைய பேரை அந்த நிறுவனங்கள் வந்து வேலைக்கு அமர்த்தாம அவங்கள வந்து லே ஆஃப் பண்ணி அவங்க திருப்பி இந்தியாவுக்கே அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி பாக்குறப்ப இந்தியால இருந்து வெளியே போன அந்த பிரெயின் ட்ரெயின் எல்லாமே இந்தியாவை நோக்கி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பிரெயின் ட்ரெயின் இந்தியாவை நோக்கி வரப்போகுது. பிரெயின் ட்ரெயின் ஆனது இதுக்கப்புறமா அந்த அளவுக்கு ஆகாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அந்த பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற வெளிநாட்டுகளுக்கு போன ஹைலி ஸ்கில்டு இந்தியன்ஸ் எல்லாருமே மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வரப்போறாங்க. அப்ப அவங்களோட ஸ்கில் செட்டை நம்மளால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்க அவங்க எல்லாமே யூஎஸ் எக்ஸ்போஜரோட வரப்போறாங்க. அப்ப வர்றவங்க எல்லாருமே அதிகமான சம்பளம் ஒரு ஹை லைவ்லிஹுட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள அகாமடேட் பண்ற அளவுக்கு இந்தியாவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்தியாவுல அவங்களுடைய தேவைகளுக்கு ஏத்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோமா அப்படிங்கறதா இங்க பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஓகேங்களா?
வரக்கூடிய லேபர்ஸ் என்னவோ ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸா இருக்கலாம். ஆனா அந்த ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸை யூஸ் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இந்தியா கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் பிக் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து யூஎஸ் எக்ஸ்போஷரோட வரனால அதிகமான சம்பளம் கேட்பாங்க. ஆஹ் அதிகமான சம்பளம் கேட்கிறப்ப நம்ம இந்தியாவிலேயே படிச்சு இந்தியாவிலேயே ஒரு கம்பெனில வேலை செஞ்சு படிப்படியா ப்ரொமோஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். வேற என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க யூஎஸ் எக்ஸ்போசரோட வரனால அவங்களுக்கு டக்குன்னு சம்பளம் நிறைய கொடுத்துருவாங்க. நம்ம அந்த லோயர் லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்ப்ளாயிஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது மறுபடியும் கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் எல்லாம் இருக்கு சரிங்களா. ஸோ இந்த H1B விசாவோட அந்த ஃபீஸ வந்து அதிகப்படுத்துறனால என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் ஏற்படும்ன்றத இன்னமும் கவர்மெண்ட் படிச்சுட்டே தான் இருக்காங்க. நாஸ்காம் அப்படிங்கிற இந்தியாவோட அபெக்ஸ் இண்டஸ்ட்ரி பாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது யூஎஸோட இனோவேஷனையுமே வந்து இம்பாக்ட் பண்ணதான் போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஆர்டருக்கு எதிராக நிறைய கேசஸ் வந்து அமெரிக்கால ஃபைல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மோரார்லெஸ் இப்போதைக்கு அஸ் திங்ஸ் ஸ்டாண்ட் $1,00,000 அமெரிக்கன் டாலர்ஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட இம்பாக்ட்ஸ் நம்ம ஃபர்தரா ஸ்டடி பண்ணதான் செய்யணும் சரிங்களா. இப்போதைக்கு H1B விசானா என்ன, எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அந்த விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அதான் முதல் செய்தியில நம்ம பார்க்கணும் சரிங்களா. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடா ஒரு செய்தி இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க ஒரு அப்ளிகேஷனை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ சென்னை ஒன் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த சென்னை ஒன் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டெவலப் பண்ணது யாருன்னா கும்தா. ஓகேவா. கும்தானா என்னன்னா சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. இதை கூட நமக்கு அப்ரிவேஷன்ல கேட்கலாம், அக்ரானிம்ஸ்ல கேட்கலாம். சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம கும்தா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னை ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த சென்னை ஒன் ஆப் கீழே என்ன பண்ணலாம்னா நமக்கு சென்னை மெட்ரோ ரயில், அடுத்தது எம்டிசி பஸ்ஸஸ், சப்பர்பன் ட்ரெயின்ஸ். சென்னையில மேஜர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்னா இதுதான். மெட்ரோல போவாங்க, இல்ல ட்ரெயின்ல போவாங்க, லோக்கல் ட்ரெயின்ல போவாங்க, இல்ல பஸ்ல வந்து போவாங்க இல்லையா. சோ இந்த மூணுத்துக்குமான டிக்கெட்டை நம்ம எதுல இருந்து எடுத்துக்கலாம், இந்த சென்னை ஒன் அப்படிங்கிற இந்த ஆப்ல இருந்தே எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணா போதும், நம்ம எல்லாத்துக்குமான டிக்கெட்ஸை வந்து எடுத்துக்க முடியும் சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அதான் நம்ம ரெண்டாவது நியூஸ்ல பார்க்கறோம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மோகன்லால் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாதா சாஹிப் பால்கே அப்படிங்கிற இந்த விருது வந்து வழங்கப்பட்டது சரியா. ஸோ தாதா சாஹிப் பால்கே விருது வந்து பாத்தீங்கன்னா மூவி இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஹையஸ்ட் ஃபிலிம் ஹானர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல தமிழ்நாட்டுல 1996ல சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கப்ப இப்போ தாதா சாஹிப் பால்கே அவார்ட் இந்த வருஷத்துக்கான விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மோகன்லால் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 71வது தேசிய விருதுகள் வழங்குற நிகழ்ச்சியப்போ இவங்களுக்கு இந்த தாதா சாஹிப் பால்கே விருதும் வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோகன்லால் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது 2001ல வாங்கியிருப்பாரு. பத்ம பூஷன் விருது வந்து 2019ல வாங்கியிருக்கு சரியா. சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். நன்றி.